வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? இந்த காமன் மேன் ஷோ கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு ஒரு 5 பேர நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. முனியம்மா, திவ்யா, ஜேசன், அப்புறம் 2, 3 பேர் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இல்ல. ஸோ இவங்க பேரெல்லாம் சொல்லியிருந்தோம். ஆனா, இதுல யாரெல்லாம் செலக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறது, அது குவாலிஃபைடு யாரெல்லாம் அப்படின்ற மாரி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆனது வந்து முனியம்மா. அதாவது ஷர்மா மைண்ட் வாய்ஸோட அவங்க யூடியூபர் அவங்க. அவங்க தான் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்களோட பேர் நம்ம தான் முதல்ல ரிவீல் பண்ணோம். காமன் மேன் ஷோல கண்டஸ்டன்ட்டா வராங்க அப்படின்னு. நம்ம இன்னும் 2, 3 பேர் பேரும் சொன்னோம். அந்த திவ்யான்னு வந்திருக்காங்கல்ல, திவ்யாலாம் வந்து அ பிரபலமானவங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு என்னது ஏதோ ஒரு மைண்ட் கேமோ ஏதோ ஒரு ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ட்ரெய்னரோ ஏதோ ஒண்ணு. அவங்க அவங்க அது மாரி இன்னும் 4, 5 பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து பிரபலமானவங்கள கூப்ட்டு வந்துட்டு காமன் மேன் ஷோ நடத்துறீங்க. காமன் மேன் ஷோ அப்டின்னா, பொதுமக்கள்ல இருந்து செலக்டிவா ஒரு 10 பேர தூக்கின்னு வந்து, ஒரு 50 பேர தூக்கின்னு வந்து, அதுலேருந்து ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னா, அதுதான் காமன் மேன் ஷோ. ஆனா இது காமன் மேன் ஷோவே இல்ல. இவங்க 3,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. யாரு? முனியம்மா. ஆனா அவங்கள கொண்டு வந்துட்டு அவங்கள காமன் மேன் அப்டிங்கிறீங்க. என்னய்யா அது? காமன் மேன் இல்ல அவங்க காமன் உமன்னே வச்சுக்கோங்க. ஸோ முனியம்மா எப்படி ஜெயிச்சாங்க? எப்படி குவாலிஃபை ஆனாங்க? அதுல சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல பிரியவர்ஷினி அப்டிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஜட்ஜஸ்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்டின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளாக மாறி இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே. அதாவது டிசி விலாக் தான் நம்ம முனியம்மா அவர்களை, அவங்க ஷர்மா மைண்ட் வாய்ஸ்ங்கிற பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும். அவங்கள ரிவீல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க. அவங்க பிக் பாஸ்க்குள்ள வரப்போறாங்களா? இல்ல காமன் மேன் ஷோக்குள்ள வரப்போறாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் நெறைய பேருக்கு இருந்தது. நெறைய பேர் நம்ம சேனல்ல வந்து கமெண்ட்டே போட்டுருக்காங்க. எனக்கு வந்து அவங்க முனியம்மா பேசுறது பிடிக்கும். அதனால அவங்க வரணும் சார். அவங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க அப்டின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அதேபோல ஒரு இது கம்யூனிட்டி போஸ்டும் போட்டிருந்தேன். அதுல ஒரு 4 பேர போட்டு, யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்டின்னு போட்டா, அவங்க முனியம்மாவுக்கு தான் 69% ஓட்டு விழுது. ஸோ அவங்க மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா வெள்ளத்தியா பேசுற பொண்ணு அப்டிங்கிறது ஒரு பக்கம். தன்னுடைய புருஷன வச்சு வீடியோ, மாமியார வச்சு வீடியோ, பசங்கள வச்சு வீடியோ ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, அந்த பொண்ணுகிட்ட திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு ஆக்ரோஷமா விளையாடிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒண்ணு பேசி குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ யூ ஆர் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் ஒரு ஒரு சர்டிபிகேட்ட குடுத்துருக்காங்க. ஓவியாவும், மாயாவும் குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். சம்வேர் அது நடந்ததுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஷர்மா மைண்ட் வாய்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு இப்ப குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படிங்கிற ப்ரோமோவே வந்திருக்கு. அந்த ப்ரோமோவ பத்தி நம்ம நைட் லைவ்ல பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட்ஸ பார்த்துடலாமா? ஸோ முனியம்மா ஷர்மா மைண்ட் வாய்ஸ் வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்கிறது. அதேபோல நம்ம 5 பேர் கண்டஸ்டன்ட் பேர் சொல்லியிருந்தோம். இப்ப 6வதா ஒருத்தர் ஷாமான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா. ஷாமா வந்து பிக் பாஸ் காமன் மேன் ஷோல செலக்ட் ஆயிருக்காங்க. பட் அவங்க ஃபைனலிஸ்ட் ஆவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இவங்களுமே இன்ஸ்டாலலாம் கொஞ்சம் பிரபலமா தான் இருக்காங்க. அதேபோல இந்த பிரியங்கா குணசேகரன். இந்த அம்மாவும் நெறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இதுல இன்ஸ்டால வந்து இருக்காங்க. Facebookல இருக்காங்க. நெறைய அவங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் ஆனா அவங்கள வந்து காமன் மேன் ஷோல கொண்டு வரீங்க. இது என்னடா கூத்து இது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு 6வது, 7வது கண்டஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. 8வது கண்டஸ்டன்ட்ஸ் யாரு அப்படின்னா, ஆஷா. இவங்கள எங்கேயோ பார்த்த மாரி இருக்குல்ல? ஆமா. இவங்களும் அடிக்கடி இன்ஸ்டால வந்து வீடியோ போடுறவங்க தான். இந்த மாரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்து காமன் மேன் ஷோல நடத்துறீங்களேப்பா, என்னப்பா கூத்து இது? அப்படிங்கிற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் பிரியவர்ஷினி. பிரியவர்ஷினி தான் ஒரு கான்ட்ரோவர்சி பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. அது தெலுங்கு பிக் பாஸ்ல காமன் மேன் ஷோல பண்ண ஒரு பொண்ணோட ட்ரெஸ். அதே மாரி ட்ரெஸ் போட்டு வந்து இங்க ஒரு கான்ட்ரோவர்சியா பேசியிருக்காங்க. ஜட்ஜஸ் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டா தான் நான் வந்து வெளியில போவேன். அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அது அந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே வருமான்னு தெரியல. பட் அடுத்த சனிக்கிழமை வருங்கிறாங்க. அடுத்த சனிக்கிழமைன்னா, நாளைக்கு சனிக்கிழமை இல்ல. அதுக்கு அடுத்த சனிக்கிழமை. 16ஆம் தேதி விட்டா 22ஆம் தேதி. அந்த ஷோல தான் அவங்க அது மாரி தகராறு பண்ணியிருக்காங்க. 1 வாரம் இருந்திருக்காங்க காமன் மேன் ஷோல. அந்த 1 வாரத்துல வந்து ஒரு 3, 4 பேர் 3 பேர் என்னமோ செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதுல அவங்க வித்யாவும் திவ்யாவும் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். திவ்யா வாலன்டினா. ஸோ 2 பேரோ, 3 பேர செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பையன் அந்த முடியோட வந்திருக்கானே ப்ரோமோல. அந்த பையனையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு 2, 3 பேர செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப யார் யார் செலக்ட் பண்ண போறாங்க? எவ்வளோ பேர் உள்ள வந்திருக்காங்க? ஒரு 10 பேர காட்டுறாங்க ப்ரோமோல. அந்த 10 பேர் இந்த வாரம் போல இருக்கு. அதுக்கு அடுத்த 10 வரும். 10 பேர் அடுத்த வாரமா? அப்படி இருக்கும் போல இருக்கு. அதுல 2, 3 பேர செலக்ட் பண்றாங்க. அப்படி 3, 3 செலக்ட் பண்ணா கூட நமக்கு
ஒரு 10 பேர் வந்துருவாங்களே. 9 பேர், 10 பேர் வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ யூ ஆர் குவாலிஃபைட் அப்படின்றதே வந்து அதான் செலக்டிவா ஒரு ஒரு 30, 40 பேர வச்சு தான் காமன் மேன் ஷோ நடத்தியிருக்காங்களா? இல்ல இந்த 10 பேர வச்சு மட்டும் நடத்தியிருக்காங்களா? என்னன்னே புரியல. இதுல இந்த பிரியவர்ஷினி அப்படிங்கிற பொண்ண வந்து டீகுவாலிஃபை பண்ணியிருக்காங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த காமன் மேன் ஷோவ வச்சு இந்த பிக் பாஸ வந்து நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியுமா? நல்லா இருக்கும்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா இல்ல. இப்போ இந்த காமன் மேன் ஷோல வெற்றி பெற்ற முனியம்மா அவர்கள் வந்து பிக் பாஸ்ல பெருசா ஜெயிப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் முனியம்மா அவர்களுக்கு ஒரு 3,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இப்ப நெறைய சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க அவங்க சேனலுக்கு. ஏன்னா, அவங்க இதன் மூலமா பிரபலமாகுறதே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சரா இருக்கும் அப்படிங்கிறது தான் நானும் நெனைக்கிறேன். ஆனா, இதுல வந்து நீங்க பிக் பாஸ பொறுத்தவரை நீதி, நியாயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடெல்லாம் பேச முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் யூ ஹேவ் டு கிவ் என்டர்டெயின்மென்ட். யூ ஹேவ் டு கிவ் ஃபைட், ரியல் ஃபைட். நீங்க உண்மையா உள்ள இருக்கணும். உண்மையா உள்ள இருக்கிறது மட்டும் பத்தாது. இன்னும் நெறைய விஷயங்கள் நீங்க அனலைஸ் பண்ணி விளையாடணும். ஒருத்தர வந்து நீங்க அ என்ன சொல்றது? சண்டை போட்டாலோ, அல்லது நீங்க தவறுதலாக ஒருவரை வந்து அ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்க அவங்கள்ட்ட அப்படின்னா, நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அசீம் அவர்கள் நெறைய இடங்கள்ல இப்ப அமுதவாணன்ட்டலாம் நெறைய பண்ணிட்டு மன்னிப்பு கேட்ட கதைலாம் தெரியும். ஏன்னா, அவர் வந்து அதனால தான் அவரால வந்து சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. இல்ல ரெட் கார்டு வாங்கக்கூடிய ஒரு சூழல் கூட இருந்தது. பட் ஆனா அந்த மாரியான ஒரு சூழல் வந்து வரக்கூடாது. பட் இந்த அம்மாவுக்கு வந்து பிக் பாஸோட அனுபவங்கள் இருக்கா? பிக் பாஸ் பார்த்துருக்காங்களா? அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஒரு விஷயங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளந்தியா இருக்கிறவங்க தான் நெறைய ஜெயிக்க முடியும். இப்ப தாமரைலாம் வந்தாங்க. தாமரைலாம் வந்து டாப் 5 கிட்ட வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். டாப் 5 கிட்ட வந்தாங்களா? அதுக்கு முன்னாடியே வெளில போய்ட்டாங்களா? ஆமா டாப் 5 கிட்ட வந்தாங்கன்னு தான் நெனைக்கிறேன். அந்த மாதிரி வர முடியும். ஆனா மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னா, சில விஷயங்கள் நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டணும். இதுக்கு முன்னாடி நீங்க YouTubeல எவ்வளவு பேசுனீங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. அதை தாண்டி உங்களுக்கான ஆதரவு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அநேகமா காமன் மேன் ஷோலருந்து டைரக்ட்டா அப்படியே உள்ள போயிருவாங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நடுவுல 1 வாரம் 10 நாள் ஏதோ இல்லையா விடுவாங்களான்னு தெரியல. பட் அவங்க பேச மாட்டாங்களான்னு தெரியல. இப்பல்லாம் கண்டஸ்டன்ட்ஸ் டேமே சொல்லிடுறாங்க. முன்னலாம் ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாங்க. இப்ப யூ ஆர் குவாலிஃபைட் அப்படின்னு இவங்க முனியம்மா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. நெறைய பேரோட வீடியோஸ் பார்த்தேன். அவங்கள பத்தி சில நெகட்டிவான வீடியோஸ் எல்லாம் கூட போட்டுருக்காங்க. அவங்க அந்த YouTubeல வந்து இப்படி ஆரம்பிச்சாங்க, அப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் வந்து அதாவது நீங்க திருச்சி சாதனா, அந்த சூர்யாலாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் விட இவங்கலாம் ஃபார் 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 பெட்டர். அதனால ஒருத்தர் கீழ்த்தரமா யாரும் பேசாதீங்க. பட் ஒருத்தர் இப்ப அவங்க கீழ் நிலையிலேருந்து வந்திருக்காங்க. வந்துட்டு இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்க. முடியமா சொல்றேன். பட் அவங்க வளர்வதற்கு பிக் பாஸ் வந்து ஒரு தளமாக அமைது அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க, வளர்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான சப்போர்ட் நம்ம பண்ணுவோம். பட் அவங்க பிக் பாஸ்க்குள்ள வந்தப்புறம் தான் அவங்களோட ரியாலிட்டி என்னன்னு தெரியும். நம்ம அவங்களோட வீடியோ நான் 2, 3 வீடியோ பார்த்தேன். இது வராங்கன்னு சொன்னா, சரி அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நியூட்ரலா, நேச்சுரலா இருக்காங்க. தான் மனசுல பட்டத அப்படியே பேசுறது. தன்னுடைய ஏழ்மை நிலையை வந்து சொல்றதில்ல. ஆனா அத வந்து படமாவே காட்டுறாங்க அவங்க அப்படிங்கிறது சொல்ல முடியுது. ஸோ அதிலேருந்து அவங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா உள்ளுக்குள்ள வரும்போது அவங்களுக்கான போராட்டம், அவங்கள யாராவது கிண்டல் பண்ணா அவங்க அத எப்படி எடுத்துக்கிறாங்க? அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் சில சில விஷயங்கள் மாறும். ஸோ முனியம்மா அவர்கள் எப்படி ஜெயிக்க போறார் அப்படிங்கிறத விட, அவங்க உண்மையா இருந்து வெற்றி பெற்றால் கண்டிப்பாக நம்மளும் வந்து ஒரு சப்போர்ட்டராக அவங்களுக்கு இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, கண்டிப்பா நம்ம எல்லா ஃபைனலிஸ்ட்டும் நம்ம பிக் பாஸ் முடிஞ்சு பார்த்துருக்கோம். பட் அதே போல முனியம்மாவும் அது மாரி வெற்றி பெற்று வரணும். நம்ம வந்து அவங்கள போய் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது நிறைவேத்துவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் இத தாண்டி வேற ஏதாவது கண்டஸ்டன்ட் நல்லா பண்றாங்க, நமக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பட் என்னோட சாய்ஸ் வந்து இப்போதைக்கு முனியம்மா அவர்கள், ஷர்மா மைண்ட் வாய்ஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம ஆதரவை கொடுப்போம் வெற்றி பெறுவதற்கு. ஏன்னா நீங்க ஒரு கீழ இருந்து வர்றவங்கள நம்ம தூக்கி விடுறதுக்கான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாமே இத. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ வெற்றி பெற்று வாருங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன்.